அப்ப முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம்? அப்ப நான் காவிக்கணியம் எது, எண்ணிக்கணியம் எதுன்னு பார்த்துட்டோம். ஆகவே முதலாவது கேள்விக்கான விடை 2016ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் ஆரம்பிச்ச உடனேயே வந்த முதலாவது கேள்விக்கான விடை என்ன விடை? சொல்லுங்க. நிறை. வெரி குட். நிறை. அப்ப உங்களுக்கு எண்ணிக்கணியங்கள் தருக, காவிக்கணியங்கள் தருகின்றால் பருமனையும் திசையையும் கொண்டது காவிக்கணியம். ஆகவே நிறை. அதன் அழகு என்ன? நிறையின் அழகு, நிறையின் அழகு சொல்லுங்க. சரோஜ், நிறையின் அழகு என்ன? நியூட்டன். சரியா, நிறையின் அழகு நியூட்டன். நிறைக்கு இன்னொரு அழகு சொல்லுங்க பாப்போம். நியூட்டன் அல்லாத இன்னொரு அழகு, அது பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு ஏற்கனவே எம்சிக்யூக்கு. நியூட்டனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு அழகு யாருக்கு சொல்லல? ஹுஸ்னி சொல்லுங்க. அதாவது மெசேஜில் அனுப்பிவிடுங்க. ஹுஸ்னி, நிறைக்கு இன்னொரு அழகு, அதாவது விசைக்குரிய அழகுதான் நிறைக்கு இன்னொரு அழகாக எடுக்கலாம். அதாவது கிலோகிராம் ms-2. சரியா, விசைக்கு இன்னொரு அழகாக கிலோகிராம் ms-2. அது எதுல இருந்து வந்ததா? F(ma) இருந்து வந்தது. சரியா, F(ma). அப்ப நிறைக்குரிய அழகு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நிறை ஒரு காவிக்கணியம். நிறைக்கான அலகுகள் நியூட்டன், அதோட m கிலோகிராம் ms-2. m கிலோகிராம் ms-2 என்பது பாஸ் பேப்பர்ல ஒரு MCQ வந்துச்சு. கிலோகிராம் ms-1 என்பது வந்திருக்கு. கிலோகிராம் ms-1 என்பது எதற்கான அலகு? கிலோகிராம் ms-1 என்பது கிலோகிராம் ms-1 என்பது எதற்கான அலகு? உந்தம். வெரி குட். உந்தத்தின் அலகு. அப்ப உந்தத்தின் அலகு, நிறையின் அலகு, விசையின் அலகு எல்லாம் படிச்சாச்சு. நேரத்தின் அலகு செகண்ட், கதியின் அலகு அல்லது வேகத்தின் அலகு ms-1, தூரத்தின் அலகு அல்லது இடைப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இது திரும்ப வரும். சரி, முதலாம் கேள்வி சரி. முதலாம் கேள்வி டவுட் இருந்தால் திரும்ப கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகிறோம். இரண்டாம் கேள்வி, இரு சொற்பெயரீட்டின் நியமங்களுக்கு ஏற்ப காட்டுக்கோழியின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்க. அப்ப இதுக்கு சரியான விடை, முதல் எழுத்து மாத்திரம் கேபிட்டலில் அமைய வேண்டும். அடுத்த எழுத்துக்கள் யாவும் சிம்பிள், சிற்றெழுத்துக்களில் அமைய வேண்டும். முதலாவது பெயர் சாதி பெயர், இரண்டாவது பெயர் இனத்துக்குரிய பெயர். இனப்பெயர் என்று எழுதுவதை விட இனத்துக்குரிய பெயர் என்று எழுத வேண்டும். ஏற்கனவே எக்ஸாம்ல இப்ப 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் வந்த எக்ஸாம்ல இனப்பெயர் என்று எழுதினால் சில ஸ்கீம்ல அப்படி இருக்கையில் இனத்துக்குரிய பெயருக்கு தான் மார்க்ஸ் போட சொல்லி இருந்தது. ஆகவே முதலாவது சாதி பெயர், இரண்டாவது இனத்துக்குரிய பெயர். இதுல நாங்க பார்த்தால் 2 சொற்களுக்கு இடையில இடைவெளி விடப்பட வேண்டும். தட்டச்சு செய்யும் போது அப்ப இது டைப் பண்ணியிருக்கு. தட்டச்சு செய்யும் போது 2 சொற்களுக்கு இடையே, அதாவது இட்டலிக் பண்ணப்பட்டிருக்கணும். இட்டலிக்னா சாய்வெழுத்து அல்லது சரிவெழுத்து. நீங்க இட்டலிக்னு எழுதுறதை விட சரிவெழுத்து அல்லது சாய்வெழுத்துன்னு எழுதுங்க. சரியா, அவை இதுல தட்டச்சு செய்யப்பட்டிருக்கு. அவை நாங்க பார்க்கணும், முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல்ல வரக்கூடியது. அவை இதுல எல் கேபிட்டல் இல்ல, முதலாவது விட வராது. இது யாவுமே கேபிட்டல் என்பதனால இரண்டாவது விட வராது. இதுல நாலாவதுல இந்த எல் கேபிட்டல் என்பதனால விட வராது. அவை மிக பொருத்தமான விட மூணாவது விட. சரியா, மூணாவது விட. முதலாவது ஜி மற்றும் கேபிட்டல், அடுத்த எல்லாம் சிம்பிள். 2 சொற்களுக்கு இடையில இடைவெளி காணப்படுது. ஆகவே இரண்டாவதுக்கு மூணாவது விட. அப்ப இதுல நியதிகள் எல்லாம் கேட்டு வந்திருக்கு எக்ஸாம்ல. நான் இப்ப சொன்ன நியதிகளையும் புக்ல உள்ள நியதிகளையும் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? அதுல சந்தேகங்கள் இருக்கா? அடுத்ததுக்கு நாங்க போவோம்.
சரியே? சரி. அப்ப இது நியதிகள் எல்லாம் நீங்க முதலாம் பாடத்துல, அதாவது பார்ட் 2ல நீங்க படிச்சிருப்பீங்க. அங்கிகளை பெயரிடல். சரியா? நான் தான். அப்ப பெயர்களை கையெழுத்தில் எழுதும் போது இவ்விரு பெயர்களின் கீழ் தனித்தனியாக கோடிடுதல் வேண்டும். பெயர்களை அச்சிடும் போது சாய்வெழுத்தில் எழுத வேண்டும். ஆகவே இதே கேள்வி பார்ட் 2க்கு வந்தால் இதே விட வராது. அப்ப ஒரு கேள்விக்கு 2 வகையான விட வாரது இந்த கேள்வியில மட்டும்தான். பார்ட் 2க்கு இதே வகையான கேள்வி வரும்போது இதே பெயரை எழுதி நீங்க நேரா எழுதணும். சரிவெழுத்தில் எழுதாம எழுதி இரண்டுக்கும் இடையில தனித்தனி கோடு போடணும். ஒரே கோடு போட்டாலும் பிழை. தனித்தனி கோடிடப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போ. 3வது கேள்வி. இப்ப ஒரு கேள்வி பார்க்கும்போது அது என்ன பாடத்தில் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா ஒன்று வருமாக இருந்தால் அந்த விடையை கண்டுபிடிப்பது இலகு. எந்த பாடத்துல வரும் என்று இருந்தால் உங்களுக்கு விடையை கண்டுபிடிப்பது இலகு. சரி, இப்ப நாங்க 3வது கேள்வியை பார்ப்போமே. தாவர எண்ணெய்களில் இருந்து மாஜரீனை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு. மாஜரீனை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாய். சரி, இதுக்கு என்ன விட? H2. H2. இது எந்த பாடத்தில் இருக்கு? எத்தனாம் ஆண்டு புத்தகத்துல? சரி பாருங்க, 3வது கேள்வி எங்க போயிருக்குது? முதலாவது கேள்வி 2016ஆம் ஆண்டு. முதலாவது கேள்வி ஒரு பௌதிகவியல் கேள்வி, அதுக்கப்புறம் உயிரியல் கேள்வி, அப்புறம் இரசாயனவியல் கேள்வி. 3வது கேள்வி கிட்டத்தட்ட 16வது பாடத்துக்கு போயிடுச்சு. முதலாவது கேள்வி நிறை வருகிறது பார்ட் 1ல. அப்ப 2வது கேள்வி பார்ட் 2ல உள்ளது. 3வது கேள்வி பார்ட் 2ல 16வது பாடத்துல உள்ள கேள்விதான். பாருங்க, ஐதரசன் வாயுவின் பயன்கள். அப்ப ராக்கெட் எரிபொருளாக இந்த பயன்கள் எல்லாம் வராதுல. அப்ப எம்சிக்யூல ஒன்று வந்துச்சு பாருங்க. அப்ப தாவர எண்ணெய்களில் இருந்து மாஜரின் தயாரிப்புக்கு பயன்படுவது ஐதரசன் வாயு. இதுதான் இந்த கேள்வி. சரியா? பலூனை மேல் நோக்கி செலுத்துவதற்கு அமோனியா வாயு உற்பத்தி, அமோனியா பசலை உற்பத்திக்கு பயன்படும் சேதன சேர்வைகளை தாழ்த்தல். அப்ப தாழ்த்தல் ஒட்சியேற்றல் நீங்க பிறகு படிப்பீங்க. சரி, ஆகவே இந்த கேள்விக்கான விடை ஐதரசன் வாயு. அப்ப நாங்க படிக்கிற 3 வாயு தான். ஒட்சிசன் வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயு, ஐதரசன் வாயு. இந்த 3 வாயுட பயன்பாடுகள் தான் நம்ம படிப்போம். நைதரசன் வாயு பத்தி படிக்கிற இல்ல, நைதரசன் வட்டம் நாங்க 11ஆம் ஆண்டுல கடைசி பாடத்துல படிப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். காற்றின் மூலம் பரம்பல் அடைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து பின்வருவனவற்றுள் இது. இதே கேள்வி இன்னொரு வருஷம் 2019 நினைக்கிறேன் 18வது எம்சிக்யூல வந்திருக்கு. இதே இந்த இருக்கலையெல்லாம் அதுல வந்திருக்கு. சரியா? அவை காற்றின் மூலம் பரம்பல் அடைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து பின்வருவனவற்றுள் யாது? என்ன வித்து? காற்றின் மூலம். இரவல் வெடித்து பரவும், ஆடையொட்டி விலங்குகள் மூலம் பரவும், பாகல் விலங்குகள் மூலம். அவை காற்றின் மூலம் பரவல் அடைவது எருக்களை. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுவும் நாங்க 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல உள்ள விடயம். வித்துக்கள் பரம்பல். வித்துக்கள் பரம்பலுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றில் எது ஒரு ஈரியல் ஃபுல்ல ஆக்சைட் ஆகும்? ஈரியல் ஃபுல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு பிறகு ஒரு லிஸ்ட் ஒன்று தருவேன். கட்டாயமாக நீங்க பாடமாக்கி வச்சுக் கொள்ள வேண்டிய விடயங்கள், கட்டாயமாக நினைவில் வைக்க வேண்டியவை என்று சொல்லி. அப்ப ஏற்கனவே நீங்க படிச்சுட்டீங்க. இதுல ஆவர்த்தன அட்டவணை படிச்சாச்சு. அதுல உலோகம், அல்லுலோகம், உலோக போலி, விழுமிய வாயு எது எதுன்னு மார்க் பண்ண தெரியணும். நாங்க வேறொரு கேள்வி வரும்போது பார்ப்போம். அடுத்தது தாக்க வீதத்தொடர். தாக்க வீதத்தொடருக்கு இன்னொரு பேர் யாருக்கா ஞாபகமா? எக்ஸாம்பிள் அந்த கேள்வி வரலாம், அந்த பேர் போட்டு வரலாம். நீங்க அந்த டைம்ல படிக்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. தாக்க வீதத்தொடருக்கு இன்னொரு பெயர் சொல்லுங்க பார்ப்போம். அனிகா சொல்லுங்க, தாக்க வீதத்தொடருக்கு இன்னொரு பெயர். தொழிற்பாட்டு தொடர். வெரி குட், தொழிற்பாட்டு தொடர். அப்ப தொழிற்பாட்டு தொடர் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும்.
அடுத்தது அயனாக்கல் சக்தி, மின்னெதிர்த்தன்மை, அடுத்து இந்த அட்டவணை. சரி, அவங்களோட புக்கில் இருக்குது இந்த அட்டவணை, அவங்களோட புக்கில் உள்ளது இது. அப்போ இதில் நீங்கள் 3ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணை பாடமாக இருந்தால் 3ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள அலுமினியம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அலுமினியம் ஆக்சைட் ஈரியல். அப்போ வலது பக்கத்தில் உள்ளதெல்லாம் அமிலம், அதுக்கு இடது பக்கத்தில் உள்ளதெல்லாம் மூலம். வலது பக்கத்தில் உள்ள 4 நாங்கள் 2ஆக பிரித்தால் முதல் 2ம் மென் அமிலம், அடுத்த 2 வன் அமிலம். அதே போல இடது பக்கத்தில் உள்ளதை 2ஆக பிரித்தால் அதில் முதலாவது உள்ளது வன் மூலம், அடுத்தது மென் மூலம். இது அடிப்படையாக கொண்டுதான் எங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி என்ன? ஈரியல் ஃபுல் ஆக்சைடு. பாருங்க, இதைத்தான் கேட்டு ஈரியல் ஃபுல் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. ஆகவே அந்த கேள்விக்கான விடை 3வது விடை. இந்த கேள்விக்கு 3வது விடை. சரி, அப்ப நாங்க அடுத்ததுகளை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். Na2O. அப்ப நாங்க அந்த அட்டவணையில பார்த்தோம் Na2O என்னன்னு சொல்லி. Na2O 1 மூலம். அடுத்தது P2O5 மென் அமிலம் குறிச்சு வச்சுங்க. Al2O3 ஈரியல். Cl2O7 வன் அமிலம். சரியா? அப்ப இந்த அட்டவணை பாடமாக இருந்தால், இந்த அட்டவணை பாடமாக ரிலேஷன் சொன்னேன், அந்த ஆவர்த்தன அட்டவணை ஆர்டர் தெரியணும், அலுமினியத்தை பத்தி தெரியணும், வலது பக்கம் உள்ளது அமிலம், இடது பக்கம் உள்ளது மூலம். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வி. தொடுகை முறையில் சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஊக்கி. சரி, இந்த கேள்வி விடையை சொல்லும் போது இது எந்த பாடத்துல இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு பொருள் தொலைஞ்ச பிறகு வீடு ஃபுல்லா தேடுவதை விட எந்த ரூம்ல தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சால் தேடுவது எங்களுக்கு லேசி. அவை இந்த கேள்வி எந்த பாடத்துல இருக்குன்னு சொன்னால், அல்லது எத்தனாம் ஆண்டு புத்தகத்துல எந்த பாட்டுல இருக்குன்னு சொன்னால் விட தேடுவது லேசி. சொல்லுங்க பாப்போம். அப்சா ஜைனப் ஹிமா. ஓகே, தாக்க வீத பாடத்துல இருக்கு. சரி, இப்போ ஒரு அட்டவணை இருக்கு, அந்த அட்டவணையை நீங்க கட்டாயமாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அந்த அட்டவணையிலிருந்து தான் அந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கு. தாக்க வீத பாடத்துல கடைசியாவது ஒரு அட்டவணை இருக்கு. சரியா? கடைசியாக ஒரு அட்டவணை இருக்கு, அந்த அட்டவணை தான் அது. சரி, பாப்போம். அடுத்த பாடம் அட்டவணை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த அட்டவணை ஒரு பாடமாக்க வேண்டிய விடயம். அப்ப இது படிக்கணும் என்ற விடயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? எந்தெந்த விடயங்கள் மிக முக்கியம். சரி, கடைசியாவது உள்ளது இந்த. அப்ப 2016ஆம் ஆண்டு கேட்ட கேள்விக்கான தொடுகை முறையில் மூலம் சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஊக்கி வனேடியம் பென்டாக்சைட். அவன பேப்பர்ல வனேடியம் பாருங்க, வனேடியம் ஐபோட்சைடுன்னு இருக்கு. ஐபோட்சைட் பென்டாக்சைட். சரியா? இதுதான் அங்க கேள்வியா வந்தது. ஹேபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தி தான். அங்க இரும்புண்டு போட்டிருக்கு, நுண்துகளை இரும்பு. ஆகவே அங்க விடையில இரும்புண்டு போட்டிருக்கு. நிக்கல் நொண்டு போட்டிருக்கு. அப்ப நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் மாஜரின் தயாரிப்பு. அப்ப மாஜரின் தயாரிப்புக்கு நிக்கல், அந்த விடையும் இருக்கு. அப்ப செப்பு நொண்டு இருக்கு, அங்க பொருத்தம் இல்லாதது. ஆனால் இந்த 4 விடைகளும் பிளாட்டினத்துக்கு பதிலாக அங்க செப்பு தரப்பட்டிருக்கு. ஆகவே அமோனியாவை ஒற்றியேற்றுவதன் மூலம் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பு. அப்ப இந்த பகுதியை நீங்க கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப வந்து நீங்க இதுல மீட்டினீங்கன்னு சொன்னால் மறக்காது, ஞாபகம் நிற்கும். சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு வித்திலை தாவரங்கள். அப்ப உயிரியல் கேள்வி மிகவும் லேசான கேள்வி. ஒரு வித்திலை தாவரங்கள். இந்த முறையும் இப்படி ஒரு MCQ வந்தேன்னு நினைக்கிறேன். 8வது MCQ நீங்க பார்க்கலாம். சரியா? இந்த முறை இப்ப கடைசியாக நடந்த பேப்பர் இருக்கு. சரி, அதை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சரி, இப்ப உதாரணத்துக்கு இந்த கேள்வி இருக்கு, 7வது MCQ. இந்த 7வது MCQ 2016ஆம் ஆண்டு வந்தது.
இதே கேள்விதான் 6வது MCQ. இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம்ல 6வது MCQ பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு 7வது MCQ. 2016ஆம் ஆண்டு 7வது MCQ 2023 அதாவது 24 நடந்த பேப்பர் 6வது MCQ. அதே போல 2016ஆம் ஆண்டு 10வது MCQ 2023 இறுதியாக நடந்த 8வது MCQ ஒரே மாதிரி. சரி, ஆகவே ஒருவித்திலை தாவரங்கள் 30 பூக்களை கொண்டிருக்கின்றன. துணை வளர்ச்சியை காட்டுவது இருவித்திலை, வளையுறு நரம்பமைப்பு இருவித்திலை, ஆணிவேரை கொண்டது இருவித்திலை. இது மூணும் இருவித்திலை. அவை 10வதுக்கு முதலாவது விட. சரியா? 10வதுக்கு முதலாவது விட. சரி, நாங்க அடுத்த கேள்வி 11வது. பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஓர் இரசாயன மாற்றம் நடைபெறும். அப்ப இரசாயன மாற்றம் 2 வகையான படிச்சிருக்கோம். இரசாயன மாற்றம், பௌதீக மாற்றம். இரசாயன மாற்றம் என்றால் புதிய பதார்த்தம் தோன்றும், பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. பௌதீக மாற்றம் என்றால் அதுல நிலைமைகள் மாறும், ஆனால் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்ப பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஒரு இரசாயன மாற்றம், அப்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத ஒரு மாற்றம். நீர் ஆவியாதல். ஆவியாகின நீரை திரும்ப கொதிக்க வைத்தால், குளிர் ஒடுக்கினால் நீராக மாற்றலாம், பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். மெழுகு உருகுதல். உருகிய மெழுகை திரும்ப திண்ம மெழுகாக மாற்றலாம். நப்தலின் உருண்டை உருகுதல். நப்தலின் உருண்டை உருகுதல் அதுக்கான ஒரு பரிசோதனை அவங்களோட குரூப்ல போடுறேன்னு பாருங்க. நப்தலின் உருண்டை உருகுது. அதை திரும்ப நாங்கள் அந்த திண்மம் அப்படியே உடனடியாக திரவத்திலிருந்து திரும்ப வாயுவாக மாறும். அதை நாங்கள் ஒடுக்கினால் அல்லது அதற்கு மேலே ஒரு கரண்டியோ ஒரு பாத்திரத்தினால் மூடினால் திரும்ப அது திண்மமாக படியும். சரியா? அப்ப திரும்ப பழைய நிலையை கொண்டு. ஆனால் விறகு தகனம் அடைந்த ஒரு பொருள், அதாவது விறகு தகனம் அடைந்தால் சாம்பல் உருவாகும். சாம்பல்களை நாங்கள் எவ்வளவு சேர்த்தாலும் திரும்ப விறகை உற்பத்தி செய்ய முடியாது, விறகை பெற முடியாது. அவை புதிய பதார்த்தம். விறகு என்பது ஒரு பதார்த்தம், அதிலிருந்து உருவாகிய சாம்பல் என்பது வேறொரு பதார்த்தம். விறகு தகனம் அடைதல் ஒரு இரசாயன மாற்றம். அதன் போது புகை வரும், வெப்பம் வரும், ஒளி வரும் போன்ற செயற்பாடுகளை நீங்க இப்ப படிச்ச பாடத்திலையும் பார்க்கலாம். சரியா? இறுதியா கண்ட பாடத்தில் இரசாயன மாற்றம், பௌதிக மாற்றம் அதுல நாங்க பார்க்கலாம். சரி, இதுல நாங்க ஆரம்பத்துல பார்ப்போம். இந்த இருக்கு. சரியா? பௌதிக மாற்றங்கள், இரசாயன மாற்றங்கள். ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தங்களிலிருந்து வேறுபட்ட பௌதிக இரசாயன இயல்புடைய புதிய பதார்த்தங்கள் தோன்றினால் இரசாயன மாற்றம். புதிய பதார்த்தங்கள் தோன்றுவதில்லை எனில் பௌதிக மாற்றம். உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கு பாருங்க. விறகு எரித்தல், சாம்பல் தோன்றுதல். இந்த விஷயத்தை தான் பேப்பர்ல தந்திருக்கு கேள்வியா. சரியா? விறகு தகனம் அடைதல் முதலாவது உதாரணத்தை தான் உங்களுக்கு MCQ கேள்வியாக தந்திருக்கு. அவ நீங்க புத்தகத்தை முறைப்படியாக மீட்டினால் உங்களுக்கு பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள. சரியா பிள்ளைகள்? அவ புத்தகத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த அட்டவணைகள் பாருங்க. வந்த கேள்விகள் எல்லாம் 2016ஆம் ஆண்டு கேள்விகள் எல்லாம் பொதுவாக அட்டவணைகள்ல டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கு. சரி, ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, ஓர் H2O மூலக்கூறில் O அணுவை சுற்றி இருக்கும் தனித்த இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்க இப்ப பார்த்துட்டு வர கேள்விகள்லாம் பொதுவாக அட்டவணைகள் அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. அப்ப இதுலயும் ஏதோ ஒரு அட்டவணை சம்பந்தப்படும். சரியா? இது எத்தனையாவது பாடத்திற்கு யாருக்கா ஞாபகமா? 10ஆம் ஆண்டு எத்தனையாவது பாடத்துல இருக்கு? சொல்லுங்க. நீர் மூலக்கூறு கட்டமைப்பு. அப்படின்றால் உங்களுக்கு அதை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரி, grade 10 unit 10. ஓகே, நீக்கன் நஜா. ஓகே, 10. பாருங்க, லூயிஸ் கட்டமைப்பு, புள்ளடி கட்டமைப்புலாம் படிச்சிருக்கீங்க நீங்க. சரியா? மூல 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல 10ஆம் பாடம். மூலக்கூறு லூயிஸ் புள்ளடி படம், லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு, லூயிஸின் கட்டமைப்பு. இப்ப இந்த கேள்வி இதுதான் கேட்டிருக்கு பாருங்க.
இந்த கட்டமைப்பு தான் கேட்டிருக்கு. இந்த கட்டமைப்பு எப்படி வரைகிற என்று மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம் குயிக்கா. அதை ஒட்சிசன் ஐதரசன் ஆவர்த்தன அட்டவணை இதுக்கு பாடமாக இருக்கணும். ஒட்சிசன் அணுவினத்தின ஐதரசனின் அணுவினத்தினன் தெரிஞ்சிருக்கணும். ஒட்சிசனின் அணுவெண் 8. ஆகவே இலத்திரன் நிலையமைப்பு 2,6. அப்ப இறுதி ஓட்டில் ஒட்சிசன்ல இறுதி ஓட்டில் 6 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? 2 3 4 5 6. அப்ப இங்கால 2 ஐதரசனுடன் சேரணும் H2O. சரியா? H2O. அப்ப இந்த ஒட்சிசன் போக அது இங்க வந்து சேரும். ஏற்கனவே ஐதரசனுக்கு ஒரு இலத்திரன் இருக்கு, அப்ப இங்க வந்து சேரும். திரும்ப இங்கே உள்ள இலத்திரனும் இந்த பிணைப்புக்கு வந்து சேரும். ஐதரசன் ஒரு இலத்திரனும் பிணைப்புக்கு வந்து சேரும். இப்ப இந்த 2 இலத்திரன்களை சேர்த்து தான் நாங்கள் ஒரு பிணைப்பு இந்த கோடு போட்டுருது. சரியா? 2 இலத்திரன்கள் சேர்ந்து ஒரு பிணைப்பு. இந்த 2 இலத்திரனுக்கு பதிலாக ஒரு கோடு போடப்பட்டிருக்குங்க. அப்ப கோடு போடப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்கனவே இந்த ஒரு சோடி 6 இலத்திரன்கள் இறுதி ஓட்டில் உள்ள 6 இலத்திரன்கள்ல 2 இலத்திரன் தான் பிணைப்புக்கு போனேன். ஆகவே 4 இலத்திரன்கள் மிச்சம். 4 இலத்திரன்கள் என்பது 2 சோடி. 4 இலத்திரன்கள் என்பது 2 சோடி. அவை இதுல கேள்வி இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. அப்ப சோடிகளின் எண்ணிக்கை கேட்டால் சரியான விடை 2. சரியா? சரியான விடை 2. 14வதுக்கு முதலாவது விடை. சரி, அடுத்த கேள்வி இலிங்கமில் இனப்பெருக்கம். இலிங்கமில் இனப்பெருக்கம் ஒரு தாவரம் மட்டும் தொடர்பு பெற்ற இனப்பெருக்க முறை. அவை இதற்கான விடை என்ன? எத்தனை விடை சொல்லுங்க பாப்போம். ஒரு செல்லு கொண்டு போய் கண்டுபிடிக்கு 12வது 13வது 12வது 14வது அது 2 வரும். அவ மார்க் பண்ணுங்க. அதுக்கு ஒரு தட்டாபத தடம் பாப்பாவே. சரி, அப்ப 14வதுக்கு 2, அதாவது முதலாவது விடை. 18வதுக்கு இலிங்கமில் இனப்பெருக்கம். இலிங்கமில் இனப்பெருக்கம். சரி, குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையில் எச்சங்கள் உருவாகும். அதாவது அந்த இனப்பெருக்க முறைக்கு என்ன பேர்னு சொல்லுங்க. தாவர இனப்பெருக்க முறை ஒன்று. தாவர இனப்பெருக்க முறை. அது எந்த இனப்பெருக்க முறையிட நன்மைக்குள்ள வரும்? குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையில் எச்சங்கள் உண்டாகும். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறுகிய காலத்தில் அதிக எச்சங்கள் உருவாகும் எந்த இனப்பெருக்க முறை? 10ஆம் ஆண்டு பாட்டுல நீங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒட்டுதல் இல்ல. குறுகிய காலத்தில் அதிக எச்சங்களை உருவாக்கக்கூடிய எதிர நன்மை. 10ஆம் ஆண்டு பாட்டுல நான் காட்டுறேன் பாருங்க. செயற்கை முறை இனப்பெருக்கம். யாராவது சொல்லுங்க பாப்போம். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல வரும் எதிர அனுகூலம். வெரி குட் அப்சா ஜைனப். இளைய வளர்ப்பு. சரியா? இளைய வளர்ப்பு பாருங்க. இளைய வளர்ப்பு இளைய வளர்ப்பு. சரி, ஓகே. பாருங்க பிள்ளை, இளைய வளர்ப்பு நன்மைகள், இளைய வளர்ப்பு முறையின் அனுகூலங்கள்.
அதுல ரெண்டாவது கூற்ற பாருங்க. அது அங்க வந்துருக்கு. குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையில் எச்சங்கள் உருவாக ஒரே தடவையில் பெருமளவான தாவரங்களை பெறக்கூடியதாக இருக்கு. குறுகிய காலத்தில் பெருமளவான தாவரங்களை பெறக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் முதலாவது விடையாக தந்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள இந்த கூற்றை. சரி, அடுத்து ஒடுக்கட்பிரிவு நடைபெறும். ஒடுக்கட்பிரிவு நடைபெறுவதில்லை. ஒடுக்கட்பிரிவு நடைபெறுவது புணரியாக்கத்தின் போது. புணரியாக்கம் தேவை இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்காகவே 18வது முதலாவது விடை தான் மிக பொருத்தம். புணரிகள் உண்டாகும். ஒடுக்கட்பிரிவு புணரிகள் உண்டாகும் எல்லாம் தொடர்பான விடயம் இலிங்க முறை இனப்பெருக்கம். சூழலுக்கு நன்றாக இசைவாக்கம் அடைந்த இயல்புகள் உள்ள புதிய அங்கீனங்கள் உருவாகும். அப்ப அந்த மூன்றுமே இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கான இயல்புகள். ஆகவே முதலாவது தான் 18வது விடை. சரியா பிள்ளைகள்? சரி, இப்போ உங்களோட கனெக்ஷன் ஆட்டோவா கட் ஆகும். கட் ஆகினா திரும்ப இதே லிங்கினூடாக ஜாயிண்ட் ஆகுங்க. சரியா பிள்ளைகள்? சரி, அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 19வது கேள்வி. சாரி 20வது. 19வது கேள்வி சிலபஸ் நீங்கள் என்ன படிச்சில்ல. அப்போ 20வது கேள்வி. 20வது கேள்வி இந்த முறை பார்ட் 2ல வந்திருக்கு.